கேதுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோன்னா, அது வந்து ஒரு ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அடுத்தது பார்த்திங்கன்னா, தாய் வழி பாட்டனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். கேது வந்து அதிகமான பாகையை கடந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா, தாய் வழி உறவுகள்லாம் கொஞ்சம் வலிமையாக இருக்கிற மாதிரியும், எப்போ தேடி போனாலும் கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரியும், அடுத்தது பார்த்திங்கன்னா அதெல்லாம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு ஏக்கமோ இல்லை வந்து ஒரு பற்றாக்குறையோ இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்துகிட்ருக்கும். கேது வந்து ஒரு ஜாதகத்தில் அதிக பாகையை கடந்துருந்ததுன்னா படிப்பறிவை தாண்டி அந்த ஞானம்ங்கிற நிலை வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையும் எதை சொன்னாலும் அதில் அப்படி இருக்குது இதில் அப்படி இருக்குதுன்னு பார்த்தால் கூட கொஞ்சம் எல்லாத்தையும் ஒப்பிட்டு யோசிக்கிற தன்மை அதிகமாக இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு நமக்கு வந்து ஏதோ ஞானம் குறைவாக இருக்குது, கல்வி குறைவாக இருக்குது, நம்மளுடைய அந்த ஒழுக்கம் குறைவாக இருக்குங்கிற சிந்தனை வந்து அவங்களுக்கு எப்போதும் வராது. ஒருவேளை கேது வந்து குறைவான பாகையை வந்து அந்த டிகிரியில் கடந்திருந்ததுன்னா அது எந்த இடத்துல இருக்கோ, ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாதுங்கிறதுனால அது எந்த இடத்துல இருக்கோ அது சம்மந்தப்பட்ட அந்த கிரகத்தோட இயக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடம் வந்ததுன்னா வீடு மனை வாகனத்தில் இருக்கலாம். 7ஆம் இடம் வந்தால் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம். பொதுவாகவே கேது வந்து குறைவான பாகையை கடந்திருந்ததுன்னா தாய் வழி உறவுகள் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அடுத்தது நமக்கு என்ன தான் அறிவு கிடைச்சாலும் ஞானம் கிடைச்சாலும் அதுக்கான பொசிஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எல்லாமே இருந்தால் கூட நமக்கு எதுவுமே கிடைக்கலையேங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஓடிட்டுருக்குல்ல, இதெல்லாம் சொல்கிறது.